தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நிறைவு. சுமார் 9 மணி நேரம் 10 நிமிடம் நின்றபடி 740 மாணவர்களை கௌரவித்தார் நடிகர் விஜய். கல்வி விருது நிகழ்ச்சிக்கு வந்த குழந்தைக்கு தமிழரசு என பெயரிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். குழந்தையை கொஞ்சிய காட்சிகள் இணையத்தில் வைரல். என் பொண்ணு பிறந்து 2 மாசம் ஆகுது. அவர் கையால பேர் வைக்கணுன்றதுக்காகவே இவ்வளவு நாள பேர் வைக்காம இருந்தேன். அண்ணன் தமிழரசின் பேர் வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணனுடைய வார்த்தைக்கு. நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன். பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச்சு. கல்வியில் மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்க வேண்டும். மத்திய அரசு என்று குறிப்பிடாமல் ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச்சு. முறைகேடுகளால் நீட் தேர்வு மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அப்பட்டமான உண்மை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஆவேசம். மாநில கல்வி முறையில் படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசின் NCERT தேர்வை எப்படி எழுத முடியும்? மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜய் கேள்வி. நீட் விலக்கு மசோதா குறித்த விஜயின் நிலைப்பாட்டிற்கு அதிமுக திமுக ஆதரவு. நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்திருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக ஜெயக்குமார் பேச்சு. நீட் தேர்வு குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறிய அனைத்து கருத்துக்களையும் எதிர்க்கிறேன். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா. உடல்நிலை சரியில்லாததால் பணிபுரிய இயலவில்லை என்று மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம். கோவை மேயரை தொடர்ந்து நெல்லை திமுக மேயரும் ராஜினாமா. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ராஜினாமா செய்ததாக கூறப்படும் நிலையில் அமைச்சர் KN நேரு விசாரணை நடத்த உள்ளதாக தகவல். கோவை நெல்லையைச் சேர்ந்த திமுக மேயர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா. திங்கட்கிழமை மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர்கள் அறிவிப்பு. போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும். பெருங்களத்தூரில் போதைப் பொருள் விற்பனையால் ஏற்பட்ட கோஷ்டி மோதலை சுட்டிக்காட்டி EPS வலியுறுத்தல். சென்னையில் நடைபெற்ற திமுக போராட்டத்தில் கல்வி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த RS பாரதி. தனது பேச்சில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் விளக்கம். கரூரில் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு. வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அறிவிப்பு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு உதவ அமலாக்கத்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்து தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான வழக்கு 4 மாதங்களில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை நகரில் 32 குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. தவறினால் துறைசார் செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட வேண்டும் எனவும் எச்சரிக்கை. கரூரில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய சிறுவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த ஆசிரியர்கள். பட்டா வழங்கி 2 ஆண்டுகளாகியும் இடத்தை காண்பிக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இருளர் இளம் மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக வேதனை. சென்னையில் கலப்பு திருமணம் செய்யவிருந்த பெண்ணை சாதியை கூறி கிண்டல் செய்த கும்பல் மீது தாக்குதல். திமுக நிர்வாகி நண்பர்களுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்திய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மதுரையில் சாலையில் போன் பேசிக் கொண்டிருந்த நபருக்கு அரிவாள் வெட்டு. அட்டூழியம் செய்த போதை கும்பலின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியானது. சென்னை புளியந்தோப்பில் வீடு புகுந்து ஒருவர் படுகொலை. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல். தஞ்சை பெரிய கோவில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை மறைக்க சதி நடப்பதாக மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்கள் அளித்த தீர்ப்பை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் சாடல். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் புதிய உச்சத்தை எட்டும். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எனவும் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்படுவர் என மாணவர்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீட் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் பிரதமர் மோடி மாநிலங்களவையில் பேச்சு. மணிப்பூர் கலவரம் குறித்து 11,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைதியை நிலைநிறுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியின் போது மணிப்பூரில் 10 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது எனவும் பிரதமர் மோடி பேச்சு. ராணுவத்தில் வீரமரணமடைந்த அக்னி வீரருக்கு நிதி உதவி அளிக்கப்படவில்லை. வீரமரணம் அடைந்த வீரரின் தந்தை பேசும் வீடியோவை வெளியிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். சம்பாய் சோரன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். கர்ப்பிணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஜிகா வைரஸ் காய்ச்சல் பரவல்.
தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜேவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விரைவில் விசாரணை. காலிஸ்தான் ஆதரவு தலைவர் அம்ரித்பால் சிங் மக்களவை எம்பியாக பதவியேற்க 4 நாட்கள் பரோல் விடுப்பு. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அனுமதி. வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் அசாம், அருணாச்சல பிரதேசம். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியை வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பார்படாஸில் இருந்து நாடு திரும்பும் வீரர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க திட்டம். இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றி பேரணி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு மும்பையின் வான்கடை மைதானத்தில் நடைபெறும். T20 உலகக்கோப்பையை வென்றதை ஒட்டி கொண்டாட்டம் என BCCI செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இடையே முத்தரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விருப்பம். இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளுக்கு வரவேற்பு இருக்கும் எனவும் கருத்து. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். டொனால்டு டிரம்புடனான விவாதத்தில் ஜோ பைடன் தடுமாறிய நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். ஜவான் படத்தில் பன்முக திறமையை வெளிப்படுத்திய ஷாருக் கானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. லோகானா திரைப்பட விழாவில் விருது வழங்கப்படும் நிலையில் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து. வசூலில் சாதனை படைக்கும் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்த கல்கி திரைப்படம் 7 நாட்களில் 700 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை.